நன்றி. நம்ம இன்னைக்கு கீட்டோ கிச்சன்ல கீட்டோ கிரீம் காஃபி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நார்மல் மெத்தட் தாங்க. நீங்க வீட்ல எப்படி காஃபி போடுவீங்களோ அதே மெத்தட் தான். மில்க்கு பதிலாக இதுல வந்து நம்ம கிரீம் யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். நம்ம போய் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மில்க் கிரீம், காஃபி பவுடர், ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறவங்க சுகர் கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பால் பதிலாக ஏன் நம்ம கிரீம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகரும் கார்போஹைட்ரேட்டும் ஜாஸ்தியாகவே இருக்கும். நம்ம க்ரீம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து 0% தான் இருக்குது, கார்போஹைட்ரேட் 3.2 கிராம் இருக்குது. ஸோ நம்ம அதனால் இதை எடுத்துக்கிறோம். இது கீட்டோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம இப்போ காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 2 கப் காஃபி போட போகிறேன். Four tablespoon காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்வீட்னர் வேணும்னு நினைக்கிறவங்க சுகர் ஃப்ரீ 4 இது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காஃபி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து க்ரீம் ஆட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மில்க் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் காஃபிக்கு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் க்ரீம் ஆட் பண்ணணும். நான் 2 கப் போட்டதுனால 4 டேபிள் ஸ்பூன் மில்க் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். காஃபி மாதிரி வரணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆற்றிக்கோங்க. இது காஃபி நீங்கள் வந்து மார்னிங்கே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் அதை ஹீட் பண்ணி குடிச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான கீட்டோ கிரீம் காஃபி ரெடி.